வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா. இன்னைக்கு நாம குரோஷேல ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். குரோஷேல இது மாதிரி ஒரு ஸ்வெட்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வெட்டர் போடுறதுக்குரிய ரீசன் என்னன்னா, நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. தாராஸ் கிராஃப்டி அப்படின்ற பேர்ல இருக்க சகோதரி கேட்டிருக்காங்க. டபுள் கலர் யூஸ் பண்ணி குரோஷேல ஒரு ஸ்வெட்டர் சொல்லித்தாங்க. அது வந்து எந்த ஒரு ஃப்ளவர் வச்சு ஏற்கனவே ஒரு ஸ்வெட்டர் போட்டிருந்தோம்ல, அது மாதிரி ஃப்ளவர் இல்லாம போடுறதுக்கு ஒரு ஸ்வெட்டர் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து எல்லா பிகினருக்காக எஸ்பெஷலி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் குரோஷே யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் குரோஷே யூஸ் பண்ணி நான் செஞ்சிருக்கேன். இது வந்து பிறந்த குழந்தைங்கள இருந்தே எல்லாருக்குமே செய்யலாம். அதனால நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு உட்காருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆனா எனக்கு சொல்லும் போது இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 6 மாச குழந்தைக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டாங்க. அதனால நான் மெஷர்மெண்ட் இல்லாம ஒரு குத்துமதிப்பா தான் இந்த ட்ரெஸ் வந்து ஒர்க் பண்ணேன். ஆனா நீங்க வந்து யாருக்கு ஒர்க் பண்றீங்களோ அவங்களோட மெஷர்மெண்ட் ட்ரெஸ் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் குரோஷே தான். இந்த இடத்துல மட்டும் நம்ம ரிப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ரிப் ஸ்டிச் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த விட இந்த இடம் கொஞ்சம் வளைஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இது கீழே உங்களுக்கு நல்ல ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் விரிகிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இங்க இருக்கா, இது இப்படியே உங்களுக்கு விரிஞ்சு வரும். சோ அதனாலதான் இந்த இடத்துலயும் அதே மாதிரி கை முடிகிற இடத்துலயும் நான் இந்த ரிப் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோல இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 3mm crochet ஹூக் எடுத்திருக்கேன். நீங்க வந்து உங்க நூலோட சைஸை பொறுத்து இந்த ஹூக் சைஸை வேறவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ப்ளே yarn எடுத்திருக்கேன். 2 ப்ளே yarn எடுத்ததுனால அதை விட 1mm crochet ஹூக் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3mm crochet ஹூக் எடுத்திருக்கேன். இதே நீங்க 3 ப்ளே yarn எடுத்தீங்கன்னா 4mm இல்லைன்னா 5mm வரைக்கும் கூட நீங்க உங்க ஹூக் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டார்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டார்டிங்ல என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பேக் பார்ட் தாங்க ஒர்க் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். இந்த பேக் பார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துருவோம். சோ வி ஷேப் நம்ம கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் ஒர்க் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிருப்பேன். இதே மாதிரி 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸ்லீவ்ஸ் வந்து இதோடய சேர்த்து பின்ன ஆரம்பிச்சிருவோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல பினிஷிங் கொடுத்துட்டு காலர் பண்ணுவோம். இதுதான் இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இதுக்கு நீங்க யாருக்கு செய்ய போறீங்களோ அதனுடைய மெஷர்மெண்ட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சும்மா உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டிருக்கேன். எடுக்கிறது ஃப்ராகா இல்லாம ஒரு டிஷர்ட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பையனுக்கா இருந்தாலும் சரி, பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஒரு டிஷர்ட் மாதிரி இருக்க இதை ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸோட அகலத்துக்கு நம்ம பேசிக் செயின்ஸ் போட போறோம். இதுதான் ட்ரெஸ்ஸோட அகலம். அதாவது இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இதுதான் ட்ரெஸ்ஸோட அகலம். இந்த அகலத்துக்கு நம்ம பேசிக் செயின்ஸ் போட போறோம். பாருங்க, எப்பயும் போல ஸ்லிப் நாட் போட்டு ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு நார்மலான ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்லிப் நாட்ல நான் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் பேசிக் செயின்ஸ் போட போறேன். பாருங்க, இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இதே மாதிரி பேசிக் செயின்ஸ் போட்டுட்டு வாங்க. இந்த எண்ட்ல இருந்து லாஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க பேசிக் செயின்ஸ் போட்டு வரணும். இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக நான் வந்து 20 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன். ஆனா நீங்க இதே பேசிக் செயின்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிட்டே வரணும் உங்களுடைய நெக்ஸ்ட் இந்த எண்ட் வர வரைக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் நான் இந்த ஸ்வெட்டருக்கு மொத்தம் 50 பேசிக் செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சேன். சோ 50 பேசிக் செயின்ஸ் அப்படின்றது இந்த ட்ரெஸ்ஸுக்கு சரியானதா இருந்துச்சு. சோ இதே தாங்க ரிப்பீட் பண்ணணும் இந்த எண்ட்ல இருந்து லாஸ்ட் எண்ட் வர வரைக்கும். உங்களுக்கு ஒரு டெமோக்காக இப்போதைக்கு 20 பேசிக் செயின்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஆனா நீங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வர்ற வரைக்கும் பேசிக் செயின்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். சரிங்களா?
இப்போ பேசிக் செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸோட இது வந்து 20 பேசிக் செயின்ஸ் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். 20 பேசிக் செயின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் செயின் 1 எக்ஸ்ட்ரா போடணும். இந்த செயின் 1 வந்து நம்ம ப்ராஜெக்ட டர்ன் பண்றதுக்கு மட்டும்தான். எப்பவுமே ஒரு ரோ முடிச்சுட்டு புதுசா ஒரு ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுறேன். சோ ரெண்டாவது செயின்ல இருந்து ஒரு டபுள் crochet போடுறேன். சோ செயின் 1 எக்ஸ்ட்ரா போட்டதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடில இருந்து ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு வரேன். இதோ இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போடுங்க. இது மாதிரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு வரணும். இப்ப பாருங்க, மொத்தம் நான் 20 டபுள் crochet போட்டிருக்கேன். நீங்க எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்களோ அத்தனை டபுள் crochet இருக்கும். அதுதாங்க கணக்கு. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் செயின் 1 போட்டு டர்ன் பண்றேன். எப்பவுமே புதுசா ஒரு ரோ ஆரம்பிக்கிறீங்கன்னா செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன சொல்லி தர போறேன்னா ரிப் ஸ்டிச் சொல்லி தர போறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்வெட்டர் கீழே ரிப் ஸ்டிச்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். சோ ஃபர்ஸ்ட் ரிப் ஸ்டிச் நம்ம பாத்திரலாம். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரிப் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நார்மல் டபுள் crochet போட்டுக்கோங்க. இது எல்லா ரோக்கும் ரிப் ஸ்டிச் ரோக்கெல்லாம் சேம் தான். சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதான் ஸ்டார்டிங் செயின் ஸ்பேஸ். இதுல நான் வந்து ஒரு டபுள் crochet போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போலாம். இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ். இப்ப செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணாம அந்த டபுள் crochetல போய் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடுறேன். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochetனா இது மாதிரி நூலை சுத்திட்டு ஊசிய இது மாதிரி உள்ள விடணும். இதுக்கு ஏன் ஃப்ரண்ட் போஸ்ட் அப்படின்னா இந்த ஸ்டிச் ஊசிக்கு மேல ஃப்ரண்ட்ல இருக்கு, அதனால இது பேரு ஃப்ரண்ட் போஸ்ட். சோ ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடுங்க. நெக்ஸ்ட் இதுல போய் ஒரு பேக் போஸ்ட் டபுள் crochet போடணும். இப்போ நம்ம நீடில இது மாதிரி ஹூக்கை இது மாதிரி பண்ணணும். சோ நம்ம நீடிலுக்கு ஹூக்குக்கு பின்னாடி பேக்ல இந்த ஸ்டிச் இருக்கும். சோ இது பேக் போஸ்ட் டபுள் crochet போட்டாச்சா? இதேதான் ரிப்பீட் பண்றீங்க. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட்னு போடுறீங்க. பாருங்க, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு பேக் போஸ்ட் டபுள் crochet, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, நெக்ஸ்ட் இதுல ஒரு பேக் போஸ்ட் டபுள் crochet. இதே இந்த ரோ ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் ரோல லாஸ்ட் ஸ்டிச் வரும்ல, அதுல நார்மல் டபுள் crochet போடணும். ஸ்டார்டிங்ல நார்மல் டபுள் crochet, எண்டிங்ல நார்மல் டபுள் crochet போடணும். இதே தான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட். இதே ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க இந்த ரோக்கு. இப்ப பாருங்க, நான் லாஸ்ட் செயின் ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet, பேக் போஸ்ட் டபுள் crochet அப்படின்னு. இது என்னோட லாஸ்ட் செயின் ஸ்பேஸ். இந்த இதுல நான் நார்மல் டபுள் crochet கொடுக்குறேன். சோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்டார்டிங்ல நார்மல் டபுள் crochet, எண்டிங்ல நார்மல் டபுள் crochet, நடுவுல இருக்கிறதுல தான் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். செயின் 1 போட்டு டர்ன் பண்றேன். ஏன்னா எப்பவுமே புதுசா ஒரு ரோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா செயின் 1 போட்டு டர்ன் பண்ணணும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ். சோ இதுல நார்மல் டபுள் crochet போடுறேன். லாஸ்ட் இதுக்கும் நம்ம நார்மல் டபுள் crochet தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல எதுல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்றது, எதுல பேக் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்றதுன்னு ஒரு டவுட் வரும். இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில ஸ்டிச் மேல இருக்கும், ஒரு சில ஸ்டிச் கீழே இருக்கும். அப்படி மேல இருக்க ஸ்டிச்ல எல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணணும், கீழே இருக்க ஸ்டிச்ல எல்லாம் பேக் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது மேல இருக்கு, ரெண்டாவது இது கீழே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதுல ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறேன், ரெண்டாவது இதுல பேக் போஸ்ட் போடுறேன். இங்க நான் ஃபிளாஷ் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். இப்ப பாருங்க, இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேல இருக்க மாதிரி இருக்கா? சோ இப்படி மேல இருக்க மாதிரி இருக்கவோ இதுல நம்ம ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடுறேன். இதே செகண்ட் இது பாருங்க, கீழே இருக்கும். இந்த இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கீழே இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுல ஒரு பேக் போஸ்ட் டபுள் crochet போடுறேன். இதே தான் கண்டினியூ பண்ண போறீங்க. அடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochetக்கு மேல இருக்கும் பாருங்க. சோ இதுல ஃப்ரண்ட் போஸ்ட், இதே தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், நெக்ஸ்ட் இதுல ஒரு பேக் போஸ்ட். ஸ்டார்டிங்ல மட்டும் எதுல ஃப்ரண்ட் போஸ்ட் எதுல பேக் போஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். மேலாப்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரண்ட் போஸ்ட், கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அது பேக் போஸ்ட் அதுல போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதே தான் நான் ரிப்பீட் பண்றேன் இந்த ரோக்கு.
இப்போ நம்ம ஃபிளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். இதையே இது ஃபுல்லா நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணுங்க. இப்ப நம்ம செஞ்சோம் பாத்தீங்களா, இதே ரோ தான் நீங்க ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு ரிப் ஸ்டிச் எவ்வளவு அகலமா வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு. இப்ப பாருங்க, லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். லாஸ்ட் இதுல ஒரு நார்மல் டபுள் க்ரோஷே போட்டாச்சு பாத்தீங்களா. இப்போ இதுதாங்க ரிப் ஸ்டிச். இதே தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இதுல நார்மல் டபுள் க்ரோஷே. இப்ப இது பாருங்க, இது மேல் நோக்கி இருக்கும். அதாவது மேல நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இது மேலாப்ல இருக்கும், இது கீழே இருக்கும். சோ இது ஃப்ரண்ட் போஸ்ட், இது பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்னு ஒர்க் பண்ணணும். இதே தான் நீங்க ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ரிப் ஸ்டிச் வந்து அகலம் எவ்வளவு வேணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். அது நீங்க ஒர்க் பண்ணும் போதே நமக்கு இவ்வளவு அகலம் இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 6 ரோ வந்து இந்த இது போட்டேன். சோ இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ரோ போட்டோம். பேஸ் ரோ அப்படின்னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டோம். அது பேர் தான் பேஸ் ரோ. சோ பேஸ் ரோவையும் கவுண்ட் பண்ணா இப்போதைக்கு நான் இதுல வந்து 3 ரோ ஒர்க் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ரிப் ஸ்டிச்சோட அகலம் வர வரைக்கும் இதை நீங்க ரிப்பீட் பண்ணணும். சரி, இப்போ நீங்க ரிப் ஸ்டிச் வந்து போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப் ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் நம்ம டபுள் க்ரோஷே மட்டும் தான் போட போறோம். இப்ப பாருங்க, செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல எப்படி ஒர்க் பண்ணிருக்கேன்னா, இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள நான் ஒர்க் பண்ணல. இப்ப நான் ஒர்க் பண்ணதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு டபுள் க்ரோஷேக்கும் இன்னொரு டபுள் க்ரோஷேக்கும் இடையில இருக்க கேப்ல தான் ஒர்க் பண்ணிருப்பேன். ஏன் செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். செயின் ஸ்பேஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், ஒரு டபுள் க்ரோஷேக்கும் இன்னொரு டபுள் க்ரோஷேக்கும் இருக்கிற கேப்லயும் ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்வெட்டருக்கு நான் கேப்ல தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா இப்போ நான் என்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு நான் வந்து டியூஸ்டே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து புதன்கிழமை வேணும்னு கேட்டாங்க. இப்படி உடனே வேணும், உடனே நீங்க முடிக்கணும் அப்படின்னா செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதை விட இது ரெண்டுக்கும் இடையில இருக்க இடத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடியும். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இருக்கும். அதுக்காக நான் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்ல தான் இன்னைக்கு நான் ஒர்க் பண்றேன். சோ இங்க பாருங்க, இந்த கேப்ல போய் ஒரு டபுள் க்ரோஷே 1, நெக்ஸ்ட் கேப்ல 2, 3, இதே தான் நீங்க ஒர்க் பண்ணணும். 4, இப்படி எல்லா இதுலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும் இந்த ரோ முடியிற வரைக்கும். சரிங்களா, நான் எல்லா இதுலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன். நீங்க செயின்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, டபுள் க்ரோஷேயோட எண்ணிக்கை சரியானதா தான் இருக்கணும். சரிங்களா, ஸ்டார்டிங்ல நீங்க எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்களோ அத்தனை டபுள் க்ரோஷே தான் வரணும். சோ நான் ஸ்டார்டிங்ல 20 போட்டேன் அப்படின்னா இப்பயும் என்னோட டபுள் க்ரோஷேயோட எண்ணிக்கை 20 தான் இருக்கணும். ஸ்டார்டிங்ல 50 பேசிக் செயின்ஸ் போட்டு ஆரம்பிச்சேன்னா இப்போ எனக்கு 50 டபுள் க்ரோஷே இருக்கணும். அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க செய்யறது சரி அப்படின்னு அர்த்தம். சோ இது முடிச்சோன்னா செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். 20 டபுள் க்ரோஷே முடிஞ்சு செயின் 1 போட்டு டர்ன் பண்றேன். மறுபடியும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடுறேன். பாருங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடுறீங்க. இதே தாங்க நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். இதையே எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஷோல்டரோட நீளம் வர்ற வரைக்கும் நீங்க இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க எப்படி கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். நான் ரெண்டு ரோக்கும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன். 2 ரோ பிங்க், 2 ரோ ஒயிட், 2 ரோ பிங்க், 2 ரோ ஒயிட் அப்படிதான் போட்டிருக்கேன். சோ அது எப்படி அப்படின்னு நான் கையோட சொல்லி கொடுத்துறேன். சோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நான் லாஸ்ட் இதுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த இதுலயும் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்றதுக்கு இது லாஸ்ட் டபுள் க்ரோஷேல. சோ இந்த நூலை இப்படி சுத்தி இதுக்குள்ள விட்டு இதை இழுத்துருங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், நார்மலா முத 2 அடுத்த 2ன்னு எடுப்போம். இதுக்கு நீங்க ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணி முத 2 அடுத்த 2ன்னு எடுத்தீங்க அப்படின்னா கலர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நான் லாஸ்ட் டபுள் க்ரோஷேல தான் சேஞ்ச் பண்றேன். பாருங்க முத 2 அடுத்த 2 எடுத்தாச்சு. இப்போ செயின் 1 போட்டு ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி மறுபடியும் நார்மலா ஒர்க் பண்ண வேண்டியதுதான். செயின் 1 போடுறீங்க, ப்ராஜெக்டை டர்ன் பண்றீங்க, எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இப்போ நான் ஸ்டார்டிங்ல 2 நூல் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்ல 2 நூல் வச்சு நான் ஒர்க் பண்றேன்.
இந்த நூலையும் சேர்த்தே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். அதுக்கடுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படியே வச்சு நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 2 ரோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிங்க் கலர் நூல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பிங்க் நூலை நான் கட் பண்ணவே இல்லை. இதை அப்படியே விட்டுட்டு ஒயிட் கலர் நூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நான் இது 2 ரோ முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, நான் 2 ரோ ஒயிட் ஒர்க் பண்ணிருக்கேன். இது என்னுடைய லாஸ்ட் இதுலயும் இப்படி நூலை சுத்தி உள்ள விடுறேன். இப்போ மொத 2 அடுத்த 2 தானே நம்ம எடுப்போம். இதை இப்படி எடுத்தாச்சு. இப்போ மொத 2 அடுத்த 2 எடுப்போம். அதுக்கு இந்த ஒயிட் கலர் நூலை விட்டுட்டு இந்த பிங்க் கலர் நூல் யூஸ் பண்ணி மொத 2 லூப் அடுத்த 2 லூப். இப்போ ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆயிரும். மறுபடியும் இந்த பிங்க் யூஸ் பண்ணி ஒரு ரோ செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. நெக்ஸ்ட் 2வது ரோ. சோ முடிக்கும் போது ஒயிட் கலர் நூல் மாத்திக்கோங்க. இதையே நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஷோல்டரோட உயரம் வர வரைக்கும், உங்களுடைய மெஷர்மெண்ட் ட்ரெஸ் இருக்குல்ல, அதுல ஷோல்டரோட உயரம் வர வரைக்கும் நீங்க இங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த உயரம் வர வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். சோ இதே தான் நான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், இப்ப நான் 20 பேசிக் செயின் போட்டதுல அந்த இதுக்குள்ள 50 பேசிக் செயின்ஸ் போட்டு ஒர்க் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான். நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்களோ அத்தனை இது வச்சு ஒர்க் பண்ணணும். சோ எனக்கு கரெக்டா அந்த ஷோல்டர் வந்தனும் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் சொன்ன அதே இதுதான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான நீளம் வரைக்கும் நான் எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டா இது 12 இன்ச்சஸ் இருக்கு. அது வரைக்கும் நான் இதை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு தேவையான பின்பக்க உயரம் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்க, அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருக்க டபுள் குரோஷியோட எண்ணிக்கையும் சரியா இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டபுள் குரோஷியோ நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? நம்ம கிட்ட 50 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உங்ககிட்ட எத்தனை நம்பர் இருக்கோ அதை 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. சோ எனக்கு 12.5 அப்படின்னு கிடைக்குது. இப்படி உங்களுக்கு டெசிமல்ல கிடைச்சிச்சுன்னா இதை நீங்க 12ஆவும் எடுத்துக்கலாம், இல்ல 13ஆவும் எடுத்துக்கலாம். முழு நம்பர் கிடைச்சா நீங்க அப்படியே விட்டுறீங்க. இப்படி புள்ளி வச்ச நம்பர் கிடைச்சிச்சுன்னா இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறது 12 இருக்கு. சோ அந்த நம்பராவும் எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த நம்பராவும் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 50 4ஆ நம்ம பிரிச்சா எத்தனை கிடைக்குது? 12 இல்லைன்னா 13. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதுக்கடுத்து உங்ககிட்ட எத்தனை டபுள் குரோஷே இருக்கோ அதை 2ஆல வகுங்க, டிவைட் பண்ணுங்க. சோ எனக்கு எத்தனை கிடைக்குது? 25. இதையும் நீங்க அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிருக்கேன், மொத்த எண்ணிக்கையை 4ஆல வகுத்திருக்கேன், ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, அதை நான் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து அதே மொத்த எண்ணிக்கையை 2ஆல டிவைட் பண்ணிருக்கேன், ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, அதை எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டை 4ஆ பிரிக்க போறோம். சோ இந்த இதுக்கு எப்படி நம்ம பிரிக்கணும்? இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லையா இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13ன்னு பிரிக்கலாம். 12 இல்லைன்னா 13 நீங்க எடுத்துக்கோங்க, புள்ளி வச்ச நம்பரா வந்தா மட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சைடு 12 எடுத்துக்கிறேன், இந்த சைடு 12, இல்ல நீங்க 13 கூட எடுத்துக்கலாம். அதை ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஏதாச்சும் ஒரு 2 மார்க்கர் வச்சு அதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் இந்த சைடு 13 டபுள் குரோஷே மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 13 டபுள் குரோஷே மார்க் பண்ணிருக்கேன். மீத இருக்க டபுள் குரோஷேவை நீங்க சென்டர்ல விட்டுற வேண்டியதுதான். சரிங்களா? இந்த சைடு 13, இந்த சைடு 13 இது மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சைடு ஒர்க் பண்றதா இருந்தா நீங்க நூலை ஜாயின் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன ப்ரொசீஜர் செய்யறோமோ அதே தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், நெக்ஸ்ட் ரோ ஆட்டோமேட்டிக்கா இப்படியே நான் ஆரம்பிக்க போறேன். சரிங்களா? சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 13 டபுள் குரோஷே மட்டும் போட போறேன், இந்த இடம் வர்ற வரைக்கும். ஏற்கனவே செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டபுள் குரோஷே போட்டு வச்சிருக்கேன். இப்போ செகண்ட் ஸ்பேஸ் வந்திருக்கு. இந்த இதுக்குள்ள என்னுடைய 2வது டபுள் குரோஷே. இதே மாதிரி மொத்தம் 13 டபுள் குரோஷே இந்த இடம் வர வரைக்கும் நீங்க போடணும். இது என்னுடைய 3வது, இது என்னுடைய 4, இது என்னுடைய 5. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இப்ப பாருங்க, நான் 13 டபுள் குரோஷே போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 போட்டுட்டேன். இப்போ
இப்போ நம்ம வந்து வி நெக் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி நெக் ஸ்வெட்டர் தான் போட போறோம். இப்போ உங்க ஸ்வெட்டரை பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய சென்டர். நீங்க எப்பெல்லாம் இந்த பக்கத்துக்கு வரீங்களோ, இந்த மார்க்கிங் பிளேஸ் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிருக்கீங்களா, இந்த மார்க்கர்ல நீங்க ஒரு ரோவை முடிச்சாலும் சரி இல்ல இன்னொரு ரோவை ஆரம்பிச்சாலும் சரி, எப்பெல்லாம் இந்த மார்க்கர் இருக்க சைட்ல நீங்க வரீங்களோ அப்பெல்லாம் ஒரு ரோவை முடிக்கிறீங்கன்னா முடிக்கும் போது 2 டபுள் குரோஷே போட்டு முடிக்கணும். இதே ஒரு ரோவை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது 2 டபுள் குரோஷே போட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களா? எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ரோவை நான் முடிக்கிறேன். முடிக்கும் போது லாஸ்ட்ல எப்பயும் போல ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன். அதே ஸ்பேஸ்ல நான் இப்ப போய் 2வது டபுள் குரோஷே போடுறேன். இப்போ இதே ஸ்பேஸ்ல நான் இன்னொரு டபுள் குரோஷே போடுறேன். இருங்க. இப்போ இதே ஸ்பேஸ் சேம் ஸ்பேஸ்ல இன்னொரு டபுள் குரோஷே போடுறேன். ஏன்னா நான் முடிக்கிற ரோ கரெக்டா இந்த மார்க்கிங் இருக்க இடத்துல வந்து முடியுது. சோ அதே ஸ்பேஸ்ல நான் 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இப்ப ப்ராஜெக்ட டர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கிற ரோ கரெக்டா மார்க்கர் இருக்கிற இடத்துல ஆரம்பிக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்குது. நான் இந்த பக்கம் இருக்க சைடு சொல்லல, இந்த சைடு சொல்றேன். சோ இப்படி இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இதுல மட்டும் 2 டபுள் குரோஷே போடணும். இதான ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல 2 டபுள் குரோஷே, 1 2. மீத எல்லாத்துலயும் நீங்க ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 13ல ஆரம்பிச்சோம். அதுக்கடுத்து இதுல ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் 14. இப்போ இந்த ரோலையும் இந்த இடத்துல ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் 15 டபுள் குரோஷே இருக்கும். சரிங்களா? எல்லா இதுலயும் நீங்க ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டே வாங்க. இப்ப பாருங்க, நான் எல்லா இதுலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டேன். நான் ஸ்டார்டிங்ல மட்டும் தான் 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். மீத எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இதுல மொத்தம் 15 டபுள் குரோஷே இருக்கு. செயின் 1 போட்டு நான் ப்ராஜெக்டை டர்ன் பண்றேன். இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்? இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மார்க்கிங் இருக்க சைட்ல இருந்து ஆரம்பிக்கல. நான் என்ன சொன்னேன்? மார்க்கிங் இருக்க சைட்ல ஆரம்பிச்சாலோ முடிச்சாலோ தான் லாஸ்ட் இதுல 2 டபுள் குரோஷே போடணும்னு சொன்னேன். நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து தானே ஆரம்பிக்கிறோம். சோ எப்பயும் போல எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும். இது மாதிரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டு வாங்க. இப்ப நல்லா கவனிங்க. நான் எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டேன். லாஸ்ட் இதுல நான் ஒரு டபுள் குரோஷே போடணும். இப்போ இந்த லாஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல நான் ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டேன். நான் என்ன சொன்னேன்? இந்த மார்க்கிங் பிளேஸ்ல நம்ம ஆரம்பிச்சாலும் முடிச்சாலும் 2 டபுள் குரோஷே போடணும்னு சொன்னேன். இப்ப நம்ம இந்த மார்க்கிங் பிளேஸ்ல தான் இந்த ரோவை முடிக்கிறோம். சரிங்களா? சோ அதனால லாஸ்ட் இதுல நான் 2 டபுள் குரோஷே போடுறேன். இதோ இது மாதிரி. இப்போ செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது இந்த மார்க்கிங் பிளேஸ் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 2 டபுள் குரோஷே, மீத எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் 2 டபுள் குரோஷே, மீத எல்லா இதுலயுமே ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுட்டு வரணும். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம ப்ராஜெக்ட் இப்போ முன்னாடி நம்ம மடக்கிடுவோம். ஏன்னா இதை இப்படி வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஆனா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஆனா இந்த சைடு மட்டும் ஒரு சின்ன ஸ்லாண்டிங் ஆட்ட வரும். ஏன் இப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு வி நெக் மாதிரி வரும். அதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த பேட்டர்ன் ஆரம்பிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம 13 ஸ்டிச் மார்க் பண்ணோம். அதுக்கடுத்து இது எல்லாத்துலயும் ஒவ்வொன்று போட்டு வந்தோம். கரெக்டா மார்க்கிங் முடிகிற போதோ இல்ல மார்க்கர்ல இருந்து ஆரம்பிச்சாலோ நம்ம 2 டபுள் குரோஷே போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த ரோல மார்க்கிங் முடியறதுல 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சோ 2 டபுள் குரோஷே போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். மத்த எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே தான். செயின் 1 போட்டு டர்ன் பண்றோம். எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே. முடியும் போது இந்த மார்க்கிங் இருக்க இந்த இடத்து சைட்ல முடியுது. சோ இது நீங்க நான் 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. மார்க்கிங் இருக்க இந்த பிளேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இங்க நான் 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். மீத எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 14 டபுள் குரோஷே இருக்கும். பிரிக்கும் போது எத்தனை பிரிச்சிங்களோ, இப்ப நான் 13ல மார்க் பண்ணல, அதுல இருந்து ஒவ்வொரு டபுள் குரோஷே நெக்ஸ்ட் ரோல கூடுதலா வந்துட்டே இருக்கும். பிரிக்கும் போது நான் 13 பிரிச்சேன். சோ இந்த இடத்துல 14 வரும். அடுத்து 15,
16. இப்போ நான் ஒர்க் பண்றதுல 17 வரும். இப்படி நம்ம ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத்த இதை நம்ம 2ஆ டிவைட் பண்ணும்போது எந்த நம்பர் கிடைச்சிச்சு? 25 கிடைச்சிச்சு. ஸோ இந்த டபுள் குரோஷியோட எண்ணிக்கை 25 வர வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் ரிப்பீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த எண்ணிக்கை 24 வர வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய மொத்த இதில் 2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 25 கிடைச்சிருக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு முறை ஒர்க் பண்ணணும். நான் இன்னொரு தடவை சொல்றேன். இந்த மார்க்கிங் பிளேஸ், அதாவது இந்த சைடில் முடிக்கும் போதோ இல்லை ஆரம்பிக்கும் போதோ ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் 2 டபுள் குரோஷே போடணும். முடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுல இருந்து ஒர்க் பண்ணி இந்த சைடு முடிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இதுல 2 டபுள் குரோஷே போடணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் முடிக்கிறேன். ஸோ லாஸ்ட் இதுல 2 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த மார்க்கிங் பிளேஸ் இந்த சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுல 2 டபுள் குரோஷே, 1 2. மீத எல்லா இதுலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே தான். இது என்னுடைய 3வது டபுள் குரோஷே. இது 4 5 6 7 8 9 10 11. கொஞ்சம் நூல் எடுத்துக்கிறேன். 11 நினைக்கிறேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 போட்டிருக்கோம். இப்போ 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 25. இப்போ நம்ம நூலை மாத்திரலாம். நூல் கலரை சரிங்களா? இப்போ சரியா 25 இது வந்துருச்சு. இப்போ வச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் ரெடி ஆயிருக்கும். இப்போ 25 வந்ததுக்கு அப்புறம் நீங்க நார்மலா எல்லா இதுலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே தான் போடணும். அப்போ உங்களுக்கு டபுள் குரோஷேயோட எண்ணிக்கை கூடாது. 25 அப்படின்றதே தான் இருக்கும். நீங்க பின்னாடி அந்த உயரம் வர வரைக்கும் ஒர்க் பண்ணீங்களே, அது எத்தனை ரோ ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26. நான் பின் பகுதிக்கு என்னுடைய பேக் சைடுக்கு மொத்தம் 26 ரோ வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த வி நெக்குக்கு மட்டும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். 2 4 6 8 10 12. இந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், இந்த ஃப்ரண்ட் வி நெக் இருக்குல்ல, இந்த வி நெக்குக்கு மட்டும் நான் 12 ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக எத்தனை ரோ? 26 ரோ. அதில் வி நெக்குக்கு மட்டும் நான் 12 ரோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நான் மீது எவ்வளோ ரோ இருக்கு? எனக்கு இன்னும் 14 ரோ இருக்கு. அந்த 14 ரோ நார்மல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே அப்படின்னு சொல்லிட்டு 14 ரோ ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து கீழே நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் ரிப் ஸ்டிச் போட்டோம் அதே இதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ஈஸி தாங்க. வி நெக் வரையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் அந்த நார்மல் ஒரு ரோ போட்டு காட்டுறேன். கலர் மாற்றிட்டேன். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷே. 2. இதே மாதிரி எல்லா இதுலயும் நீங்க ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல முடிக்கும் போதோ ஆரம்பிக்கும் போதோ 2 டபுள் குரோஷே போடணும்னு சொன்னேன். இப்போ நம்ம அந்த ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடுவோம். எது வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொத்த டபுள் குரோஷியோட எண்ணிக்கையை 2ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை எண்ணிக்கை வருது அது வரைக்கும் தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கடுத்து அந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷியை மட்டுமே நீங்க போட்டுட்டு வரணும். பாருங்க, நான் எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடுறேன். ஸோ எனக்கு அந்த 25 அப்படின்ற எண்ணிக்கை கரெக்டா இருக்கும்.
ஒன்னு கூட கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அப்ப 25 டபுள் க்ரோஷே முடிச்சோன்னா செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுவேன், எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. செயின் 1 போட்டு டர்ன் பண்ணணும், எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இப்படி நான் இன்னும் 14 ரோ ஒர்க் பண்ணணும். சோ 14, இது ஒரு 12, 26. சோ பின்பக்கமும் முன்பக்கமும் எனக்கு சரியாயிரும். அதுக்கடுத்து நீங்க ரிப் ஸ்டிச்சுக்கு எத்தனை ரோ போட்டீங்களோ அத்தனை ரோ முன்னாடியும் போடணும். ரிப் ஸ்டிச்சுக்கு எத்தனை ரோ போட்டோம்? 4 ரோ போட்டோம். அதே 4 ரோவை முன்னாடியும் அது எப்படி போட்டோமோ அதே ரிப் ஸ்டிச்சை முன்னாடியும் போட்டு முடிச்சிடணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த சைட்ல இருந்து நூல் ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணி எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இதுல முடிக்கிறீங்க, கரெக்டா இந்த மார்க்கிங் பிளேஸ்ல முடிக்கிறீங்க, அதனால 2 டபுள் க்ரோஷே. செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க, மார்க்கிங் பிளேஸ்ல ஆரம்பிக்கிறதுனால 2 டபுள் க்ரோஷே. இந்த சைடு எப்படி செஞ்சீங்களோ அதே தான் இந்த சைடும் செய்ய போறீங்க. சோ அந்த சைடும் சரியா 12 ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 டபுள் க்ரோஷே வந்துடும். நீங்க இது வேறுபடும், சரிங்களா? நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை போட்டீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல 80 போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல 2ஆல டிவைட் பண்ணும்போது 40 கிடைக்கும். இந்த டபுள் க்ரோஷோட எண்ணிக்கை 40 வர வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இது ஒரே ஒரு டிஃபரெண்ட் மட்டும் தான், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நார்மலா எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுறணும். இந்த டபுள் க்ரோஷே எண்ணிக்கை அதுக்கடுத்து மாறவே கூடாது. இப்போ எனக்கு இங்க 25 டபுள் க்ரோஷே வந்துருச்சு அப்படின்னா இனிமே ஃபுல்லா 25 டபுள் க்ரோஷே மட்டும் தான் வரணும். ஒன்னு கூடுதலாவோ இல்ல குறைச்சலாவோ இருக்கக்கூடாது. இப்படி ஒர்க் பண்ணிட்டு நான் காட்டுறேன். 2 சைடு முடிச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம பின்னாடி எத்தனை ரோ ஒர்க் பண்ணோமோ அத்தனை ரோ நம்ம முன்பகுதியில ஒரு பக்கத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். நான் பின்னாடி 28 ரோ ஒர்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 26ன்னு தவறுதலா சொல்லிட்டேன். மொத்தம் 28 ரோ ஒர்க் பண்ணிருக்கேன். அதே 28 ரோ முன்பகுதிக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிப்பார்ட் நம்ம ஒர்க் பண்ண போறோம். நான் இந்த ரிப்பார்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒயிட் கடுத்து நான் பிங்க் கலர் தான் ஜாயின் பண்ண போறேன். சோ ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு சில பேருக்கு இதுக்கு ஆப்போசிட் கலர் ஜாயின் பண்ற மாதிரி கூட வரலாம். எப்பவுமே ரிப்பார்ட் ஒரே கலர்ல இருந்தாதான் உங்களுக்கு ஸ்வெட்டர் அழகா தெரியும், சரிங்களா? சோ இங்க பாருங்க, ரிப்பார்ட்டுக்கு இங்க பிங்க் கலர்னா முன்பக்கமும் நீங்க பிங்க் கலர் கொடுக்கணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பிங்க் கலரே இப்ப நான் மாத்துறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட் இதுல டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதே நேரத்துல வேற நூலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த நூலை நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நமக்கு ஒயிட் கலருக்கு வேலை கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்க போறோம். செயின் 1 போட்டு டர்ன் பண்றோம். இப்போ நம்ம இந்த ரிப் ஸ்டிச் போட போறோம். ஃபர்ஸ்ட் ரிப் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம்? ஒரு பேஸ் டபுள் க்ரோஷே ரோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிப் ஸ்டிச் ஆரம்பிச்சோம். அதே தான் நம்ம இங்கேயும் நம்ம செய்யணும், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுருங்க. நெக்ஸ்ட் இதுல போய் ஒரு டபுள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ரோ டபுள் க்ரோஷே போடுங்க. ரிப் ஸ்டிச் போடுறீங்கனாவே ஒரு பேஸ் ரோ டபுள் க்ரோஷே போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு பேஸ்க்கு ஒரு டபுள் க்ரோஷே ரோ போட்டாச்சு. செயின் 1 போட்டு டர்ன் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே இருக்கணும். சோ ஸ்டார்டிங்ல ஒரு டபுள் க்ரோஷே நான் போடுறேன். அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே தான் நீங்க ரிப்பீட் பண்ணும். ஸ்டார்டிங்ல எத்தனை ரோ ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை ரோ இங்கேயும் நீங்க ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டார்டிங்ல எத்தனை ரோ ஒர்க் பண்ணேனோ அதையும் முடிச்சுட்டு இந்த சைடு நான் முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்க, நான் அதே தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 2 பகுதியை ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸை இது மேல லே பண்ணிக்கணும். பழைய ட்ரெஸ் இது மேல வச்சு பாருங்க. வச்சு பார்த்து அது எங்க ஆர்ம் ஹோல் கட் ஆகுதோ அங்க வரைக்கும் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 பகுதியையும் நாம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சொல்லும் போது ஒரு 6 மாச குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மெஷர்மெண்ட் ட்ரெஸ்மே கொடுக்கல. அதனால நானே ஒரு குத்து மதிப்பா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். சோ பாருங்க, உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தையோட பழைய மெஷர்மெண்ட் ட்ரெஸ் வச்சு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு பகுதியையும் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு 11 ரோ வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 11 ரோ மார்க் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்ம இந்த ரெண்டு இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு நான் சேம் சைஸ் crochet hook யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்றேன். பாருங்க, ரெண்டு சைட்லயும் நம்ம crochet hook இன்செர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செயின் 1 போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா ஒரு சிங்கிள் crochet கணக்கு. இது ரெண்டு பகுதியையும் நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டும் ஜாயின் பண்ணலாம், இல்ல சிங்கிள் crochet போட்டும் ஜாயின் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்றேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்க்குள்ள விடுங்க, விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இதோ இது மாதிரி இதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்குள்ள விடுங்க, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதே மாதிரி உங்களுடைய மார்க்கிங் பிளேஸ் வர்ற வரைக்கும் எல்லா இதுலயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இப்போ இது எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இந்த பகுதியை உள்பக்கமா மடிச்சு விட்டுறணும். இதோ இது மாதிரி இந்த இடத்துலதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே இதுல வந்து 11 ரோ வந்து ஸ்கிப் பண்ணேன்னு சொன்னேன். முன்பகுதிக்கு 11 ரோ ஸ்கிப் பண்ணிருக்கு, பின்பகுதிக்கு 11 ரோ ஸ்கிப் பண்ணிருக்கு. இப்போ இது எல்லாமே டபுள் crochet ரோ. சோ எல்லா டபுள் crochet ரோலையும் ஒவ்வொரு டபுள் crochet ரோலையும் நம்ம ரெண்டு டபுள் crochet போட போறோம். ஒவ்வொரு டபுள் crochet ரோலையும் நம்ம எத்தனை டபுள் crochet ரோ போட போறோம்? எத்தனை டபுள் crochet போட போறோம்? ரெண்டு டபுள் crochet போட போறோம். சோ இந்த பகுதிக்கு நான் 11 இது ஸ்கிப் பண்ணிருக்கேன், இந்த சைடுக்கு 11 இது ஸ்கிப் பண்ணிருக்கேன். சோ 11 பிளஸ் 11 22 ரோ ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு இதுலயும் ரெண்டு போட்டோம்னா இந்த ரோ முடியும் போது 44 டபுள் crochet இருக்கும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நீங்க எத்தனை ரோ ஸ்கிப் பண்ணீங்களோ அதனுடைய 2 மடங்கா உங்களுக்கு டபுள் crochet இருக்கும். சரிங்களா? இப்போ நூலை ஜாயின் பண்ணிடலாம். நான் செயின் 3 போட்டு ஜாயின் பண்றேன். இது வந்து ஒரு டபுள் crochet கணக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு டபுள் crochet ரோல விட்டு பாருங்க, இந்த டபுள் crochet ரோல விட்டு நான் செயின் 3 போடுறேன். ஒன்னு, 2, 3. இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் crochet கணக்கு. இப்போ அதே ஸ்பேஸ்ல நான் ரெண்டாவது டபுள் crochet போடுறேன். இது 2 டபுள் crochet. இப்போ ஒரே ஸ்பேஸ்ல நான் 2 டபுள் crochet போட்டிருக்கேன். இதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு டபுள் crochet ரோலையும் நம்ம ரெண்டு டபுள் crochet போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போலாம். இப்போ இதுதான் நெக்ஸ்ட் டபுள் crochet ரோ. இந்த இதுல நான் 2 டபுள் crochet போடுறேன். 1, அதே இதுல 2. நெக்ஸ்ட் இது போங்க, இதுல 2 டபுள் crochet. நெக்ஸ்ட் இது போங்க, இதுல 2 டபுள் crochet. இப்படி எல்லா ஸ்பேஸ்லயும் நெக்ஸ்ட் இது போங்க, இதுல 2 டபுள் crochet. நெக்ஸ்ட் இதுல 2, இதுல 2, இதுல 2 அப்படின்னு நீங்க போட்டுட்டு வர்றோம். ஒரே ஸ்பேஸ்ல 2 டபுள் crochet போடணும். இப்ப பாருங்க, எல்லாத்துலயும் நான் 2 டபுள் crochet போட்டுட்டேன். டோட்டலா என்கிட்ட 44 டபுள் crochet இருக்கு. இதை முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல செயின் 3 போட்டோம்ல, அதுல மூணாவது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் முடிக்க போறேன். செயின் 3ல மூணாவது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் முடிக்கிறேன். சோ இப்போ ரோ 1 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்ட் 1ல எனக்கு 44 டபுள் crochet இருக்கு. இப்ப நான் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போறேன். செயின் 1 போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ சேம் செயின் ஸ்பேஸ்ல நான் ஒரு டபுள் crochet போடுறேன். சோ செயின் 1 போட்டுட்டு சேம் இதுல ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட் இது போறேன், இதுல என்னுடைய ரெண்டாவது டபுள் crochet. நெக்ஸ்ட் இது போறேன், இதுல என்னுடைய மூணாவது டபுள் crochet. இப்படி எல்லாத்துலயும் நான் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு வரேன். இது முடிக்கும் போது ஸ்டார்டிங்ல நான் ஒரு டபுள் crochet போட்டேன் பாத்தீங்களா, இந்த டபுள் crochetயோட செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிருவேன். சரிங்களா? இதை ஏன் ஒரு சில பேர் கேட்கலாம், இதுல ஏன் நீங்க செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க
அதுக்கு பதிலா செயின் 3 போட்டே நீங்க ஒரு டபுள் crochet கணக்குன்னு வச்சு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதையும் நீங்க கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க செயின் 3 போட்டு ஆரம்பிச்சு அதுல 3வது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க ஒரு ஸ்லீவ் செய்றீங்க அப்படின்னா லைன் உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வராது. அது உங்களுக்கு கொஞ்சம் கிராஸா வரும். அது பார்க்க உங்களுக்கு கரெக்ட் ஃபினிஷிங்கா இருக்காது. அதுக்காகத்தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிக்கும் போது ஒரு லைன் கரெக்டா உங்களுக்கு வந்து முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது. நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா செயின் 1 போட்டு அதே செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet போட்டு ஆரம்பிச்சிருங்க. சோ இந்த செயின் 1 எப்பயும் போல டர்னிங் பர்பஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செயின் 1ல கையே வைக்காதீங்க. அதே இதுல இன்னொரு டபுள் crochet போட்டு ஆரம்பிங்க. அந்த ரவுண்ட் முடிக்கும் போது டபுள் crochetயோட செயின் ஸ்பேஸ்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இப்படி செய்யும் போது இப்ப நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் செயின் 1 போட்டு அதே ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet போட்டு ஆரம்பிங்க. இப்படி செய்யும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரிங்களா? சோ இதுல நான் 2வது ரவுண்ட் முடிச்சிட்டு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன். இப்ப நம்ம 3வது ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். எல்லா 3வது ரவுண்ட்லயும் அதாவது 3, 6, 9, 12, 15, 18 இப்படி 3 மடங்குகளா வர போற ரவுண்ட்ல எல்லாமே நம்ம டிக்ரீஸ் கொடுக்க போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிக்ரீஸ் குடுக்கறதுனால என்ன பயன்? அது நீங்க குடுக்காம பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். சோ டிக்ரீஸ் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா அப்படி நீங்க குடுத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ டிக்ரீஸ் குடுக்கறதுனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கை ஸ்டார்டிங்ல எவ்வளவு தூரம் அகலமா இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே கை போக போக எவ்வளவு தூரம் குறுகலா வந்து லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்படி ஸ்டார்டிங்ல அகலமாவும் போக போக கரெக்டா கையோட ஷேப் வரணும் அப்படின்னா இப்படி நீங்க டிக்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சரியா வரும். இல்லங்க எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே இங்க என்ன அகலம் இருக்கோ அதுவே முடியும் போதும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிக்ரீஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனா எப்பவுமே இப்படி கொடுத்தீங்கன்னா அது பார்க்க அழகா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிச்சோம் முடிக்கும் போது எவ்வளவு சின்னதா முடிச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த டிக்ரீஸ் நம்ம கொடுக்கறது. சோ இப்போ டிக்ரீஸ் எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயும் போல செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க இதுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிருக்கேன். செயின் 1 போட்டுக்கலாம். இப்போ அதே செயின் ஸ்பேஸ்ல நான் ஒரு டபுள் crochet போட்டுறேன். சோ ஸ்டார்டிங்ல சேம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க. 2வது 3வது இது ரெண்டையும் சேர்த்து டிக்ரீஸ் கொடுக்க போறோம். டிக்ரீஸ்னா ஒன்னும் இல்ல, இப்படி ஒரு சுத்தி டபுள் crochetக்கு மாதிரியே இப்படி எடுத்துக்கோங்க. 3 இருக்குமா 3 லூப்பு முத 2 லூப்பு இதை இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்து செயின் ஸ்பேஸ் போங்க. அதுலயே இப்படி எடுத்துட்டு முத 2 லூப்பு டோட்டலா 3 இருக்கும். 3ஐயும் சேர்த்து இழுத்துறணும். இது பேர் தான் டிக்ரீஸ். இப்போ நமக்கு 2 டபுள் crochet ஒரு டபுள் crochetவா கன்வெர்ட் ஆயிருச்சு. அதனாலதான் இது பேர் டிக்ரீஸ்னு சொல்றோம். இப்போ நம்ம இதுல ஒரே ஒரு டிக்ரீஸ் கொடுத்துருக்கோம். மீத எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் நீங்க நார்மலா ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டே வாங்க. எது வரைக்கும் அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் 2 செயின் ஸ்பேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க போட்டுட்டு வரணும். எல்லாத்துலயும் ஒவ்வொரு டபுள் crochet. இப்ப பாருங்க நான் லாஸ்ட் 2 செயின் ஸ்பேஸ் வரைக்கும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டிருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட் 2 செயின் ஸ்பேஸ்ல நம்ம டிக்ரீஸ் கொடுக்க போறோம். சோ பாருங்க டிக்ரீஸ் அந்த சைடு எப்படி கொடுத்தோமோ அதே ப்ராசஸ் தான் இந்த சைடும் நம்ம ஃபாலோ பண்றோம். சோ ஸ்டார்டிங்ல போட்ட டபுள் crochetக்கு மேல இருக்க செயின் ஸ்பேஸ்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதுல வர டவுட்டா நான் இப்பவே சொல்லிடுறேன். நம்ம ஸ்டார்டிங்ல 44 டபுள் crochet போட்டோம். ஆனா இப்போ இந்த ரோல ஸ்டார்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுத்திருக்கோம், எண்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுத்திருக்கோம். சோ உங்களுக்கு 2 செயின் ஸ்பேஸோட எண்ணிக்கை கம்மி ஆகும். சோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 42 அப்படின்னு தான் வரும். சோ இத நீங்க விட்டுருங்க. அடுத்து 2 ரோ ஒர்க் பண்ணுங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் 42 டபுள் crochet போடுங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரவுண்ட் 42 டபுள் crochet போடுங்க. அதுக்கு அடுத்து 3வது ரவுண்ட் வரும் தெரியுமா? அப்போ இந்த ரவுண்டுக்கு என்ன செஞ்சோம் அதே இத ஸ்டார்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுங்க, எண்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுங்க.
அப்ப மொத்தம் உங்களுக்கு ஒரு 6 ரவுண்ட் முடிஞ்சிரும். அப்புறம் 7வது ரவுண்டும் 8வது ரவுண்டும் 40 டபுள் crochet வச்சு நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ 9வது ரவுண்ட் வரும்போது டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸ்டார்டிங்ல இதுல என்ன செஞ்சோம் அதே மாதிரி எண்டிங்ல இதுல டிக்ரீஸ் கொடுத்தோம்ல அதே மாதிரி நீங்க கொடுக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு வரலாம், ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு டிக்ரீஸ் எண்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும், நான் வந்து ஸ்டார்டிங்லயே 2 டிக்ரீஸ் கொடுக்கலாமே, இல்ல எண்டிங்லயே ஒரு டிக்ரீஸ் கொடுக்கலாமே, ஈஸியா இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன, ஏன் நம்ம அப்படி செய்யறோம் அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு டிக்ரீஸ் எண்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கோடு நீங்க ஒர்க் பண்ணும்போது தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நீங்க இப்படி ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு லைன் வரும் ஸ்லிப் ஸ்டிச் போடுற இடத்துல, அந்த லைன் கரெக்டா உங்களுக்கு கை மடிப்பு இருக்குல்ல இந்த இடத்துல வராது. நீங்க ஸ்டார்டிங் ஒண்ணு எண்டிங் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சரியா இந்த இடத்துல வரும். அப்படி நீங்க ஸ்டார்டிங் ஒண்ணு எண்டிங் ஒண்ணு கொடுக்கல அப்படின்னா இந்த லைனே இப்படி கிராஸா, இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த லைனே இப்படி கிராஸா வந்துடும். அது பார்க்க கரெக்ட் ஃபினிஷிங் இருக்காது. அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டிக்ரீஸ் எண்டிங்ல ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும். இது எப்ப கொடுக்கணும், 3 மடங்குகளா வர ரோல எல்லாம் கொடுக்கணும். 3வது ரோ 6 9 12 15 18 அப்படி. இதை எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. உங்களுக்கு அந்த கையோட ஸ்லீவோட நீளம் எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்லீவோட நீளம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி ரிப் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சோம் அதே மாதிரி ரிப் ஸ்டிச் இந்த கை ஸ்லீவ் முடியிற இடத்துல நீங்க போட்டீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும். சோ இந்த இதுக்கு நான் ஒரு 3 ரவுண்ட் ரிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த பட்டை உங்களுக்கு இந்த அகலம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ரிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். சோ நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸும் முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை பினிஷ் பண்ணிட்டு காலர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஸ்லீவ்ஸ் வந்து முடிஞ்சாச்சு. இதுல ரிப் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சுட்டேன். இப்போ அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க பினிஷிங் கொடுத்திருக்கேன். அது எப்படின்னு நான் சொல்றேன். எப்படி நாம ஸ்லீவ்ஸ்க்கு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு டபுள் crochet ரோலையும் 2 டபுள் crochet போட்டோமோ அதே மாதிரி இங்க 2 சிங்கிள் crochet போடுறோம். அது ஒன்னே ஒண்ணுதான் டிஃப்ரெண்ட். இப்ப பாருங்க, இந்த டபுள் crochet ரோல நான் 2 சிங்கிள் crochet போட்டிருக்கேன். இந்த டபுள் crochet ரோல நான் 2 சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் டபுள் crochet ரோல 2 சிங்கிள் crochet, இப்படி எல்லாத்துலயும் 2 சிங்கிள் crochet போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. எல்லாத்துலயும் எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet, செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. இப்படி 3 ரோ வந்து இங்க நான் போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம இதை இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு வி நெக் ஸ்வெட்டர் வந்து ரெடி ஆயிடும். வி நெக் வந்திருக்கா? இதே வந்து இதுல காலர் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நான் எதுக்கு மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம இங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம். இந்த இடத்த மட்டும் கரெக்டா அந்த இன்க்ரீஸ் பண்ண இடம் எங்க முடியுதுன்னு பாருங்க. இங்க பார்க்கும் போதே தெரியும். இங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துட்டோம். இப்படி இன்க்ரீஸ் பண்ண இடம் எங்க முடியுதோ அங்க மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க 2 பக்கமும். பாருங்க, இங்க இருந்து இப்படியே இன்க்ரீஸ் பண்ணோம், இதுக்கு அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்தோம். இந்த சைடு அதேதான், இங்க இருந்து இன்க்ரீஸ் பண்ணோம், இதுக்கு அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துட்டோம். அப்ப இன்க்ரீஸ் பண்ணி முடியுது பாத்தீங்களா, அந்த இடத்த ஒரு மார்க்கை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இதை இன்க்ரீஸ் பண்ணி முடிஞ்ச இடம். இப்போ ஒரு மார்க்கிங் இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்போ இந்த மார்க்கர் இடத்துல இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு செயின் 3 போடுறேன். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் crochet கணக்கு. 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போங்க. இதுல ஒரு டபுள் crochet போடணும். நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் இதுல ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் இதுல ஒரு டபுள் crochet. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் மார்க்கிங் பிளேஸ் வர்ற வரைக்கும். இப்ப பாருங்க, இந்த மார்க்கிங் பிளேஸ்ல இருந்து இந்த மார்க்கிங் பிளேஸ் வரைக்கும் நான் டபுள் crochet போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுங்க. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின் ஸ்பேஸ். இந்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுறேன் எப்பயும் போல. இதுல ஒரு டபுள் crochet, நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் crochet. இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு டபுள் crochet. இது வரைக்கும் செயின் 1 போட்டு டர்ன் பண்றீங்க, மறுபடியும் எல்லா செயின் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு டபுள் crochet. இதையே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இந்த காலரோட அகலம் வர்ற வரைக்கும். இப்போ உங்களுக்கு இது பார்க்க இப்படி இருக்கும். ஒரு 2 3 ரோ முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க எப்படி மடிச்சு விட்டுக்கணும்.
இந்த சைடு இப்படி நீங்க மடிச்சு விட்டுக்கணும். சோ இதுதான் காலரோட அகலம். இந்த அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் இந்த ரோவை ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. இப்ப பாருங்க, நான் காலர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். அது ரொம்பவே அழகா வந்திருக்கு. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது என்ன கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்க. ஆனா எந்த காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் என்னுடைய தவறுகள் என்ன அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்கவும் திருத்திக்கவும் முடியும். அதனாலதான் சொல்றேன். சரிங்க, இதை ட்ரை பண்ணி பார்த்து இதை ட்ரை பண்ண இமேஜை என் கூட கீழே இருக்க மெயில் ஐடியில ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் crochet knittingல என்னென்ன வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.